வணக்கம் யோயோ டிவி சேனலில் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா காலிஃப்ளவரை யூஸ் பண்ணி சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ காலிஃப்ளவர் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு தேவையான சைஸில் நீங்கள் விருப்பப்படுற சைஸில் இது போல் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு நீங்கள் இதை சுடு தண்ணியில் உப்பும் லைட்டா மஞ்சத்தூள் போட்டு இதை ஊற வச்சிருங்க ஒரு 10 மினிட்ஸ். அப்பதான் உள்ள புழுக்கள் ஏதாவது இருந்தா கண்டிப்பா புழுக்கள் இருக்கும், அந்த புழுக்கள் இருந்தா வெளியே செத்து வந்துடும். ஓகேங்களா? இப்ப இதை சுடு தண்ணியில போட்டு எடுத்தாச்சு. இப்ப இதை ஒரு பாத்திரத்துல ஆட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன ஆட் பண்ணலாம்னு பார்ப்போம். ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. இதுல 4 ஸ்பூன் கடலை மாவு ஆட் பண்ணிக்கோங்க. 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கோங்க. மசாலா கொஞ்சம் கூட உதிராம சூப்பரா வரும். அரிசி மாவு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு தேவையான அளவு. காஷ்மீரி சில்லி 3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா அது காரம் இருக்காது, அதனால 3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நீங்க நார்மல் மிளகாத்தூள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கம்மியா கூட ஆட் பண்ணிக்கலாம், ஏன்னா அது கொஞ்சம் காரமா இருக்கும். இது காஷ்மீரி மிளகாத்தூள் காரம் இருக்காது, அதனால இதை ஆட் பண்ணிக்கலாம். இப்ப 2 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நல்லா கலராகவும் நல்லா மொறுமொறுப்பாகவும் கிடைக்கும். இப்ப இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நான் எந்த பதத்துக்கு கலக்கிறேன் அப்படின்னு பாருங்க. அந்த பதத்துல நீங்க வச்சீங்க அப்படின்னா நல்ல மொறுமொறுப்பாகவும் கலர்ஃபுல்லாகவும் உங்களுக்கு கிடைக்கும். காலிஃப்ளவர் 65 இதை ஃபர்ஸ்ட் இப்போ ஆயில்லாம் ஊற்றினதுக்கு அப்புறம் நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கணும். ஓகே, உப்பு எல்லாமே நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகணும். அதுக்கப்புறம் தண்ணி தேவையான அளவு ஊற்றி நல்லா ஸ்பூன்ல மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கெட்டி பதமா இருந்தா நல்லா அந்த காலிஃப்ளவர்ல நல்லா ஒட்டும். அதுக்காக தான் ரொம்ப தண்ணியா கலந்துடக்கூடாது. இப்போ தண்ணி ஊற்றி பாருங்க, இந்த கன்சிஸ்டன்சில நல்லா கரைச்சி எடுத்துருங்க. ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. இதுதான் கரெக்டான பதம். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த கட் பண்ணி வச்சிருக்க காலிஃப்ளவர் நம்ம எந்த சைஸ்க்கு தேவையோ நம்ம கட் பண்ணி சுடு தண்ணியில போட்டு எடுத்து வச்சிருப்போம் இல்லையா, அந்த காலிஃப்ளவரை இதுக்குள்ள போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி 10 மினிட்ஸ் ஊறணும். அப்பதான் அந்த மசாலா உதிராமையும் அந்த உள்ளலாமும் அந்த உப்பு காரம் எல்லாம் ஏறியும் சூப்பரா இருக்கும். இப்ப இதை நல்லா இந்த ஸ்பூன் வச்சே கிளறிக்கோங்க, ஏன்னா கை ரொம்ப எரியிற மாதிரி இருக்கும் இல்லையா, அதுக்காக. இது போல நல்லா மசாலாவை அந்த மிளகாத்தூள் எல்லாம் மசாலாவை நல்லா பெசரி எடுத்துக்கோங்க. இப்ப இந்த கலவையை ஃப்ரிட்ஜ்ல 10 மினிட்ஸ் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம ஆயில்ல ஃப்ரை பண்ணலாம். ஆயில் சூடாயிடுச்சு பாருங்க, இதுல ஒன்னொன்னா போட ஆரம்பிக்கலாம். இது போல ஒரு தடவை திருப்பி விட்டுட்டே இருங்க. இப்போ இந்த டைம்ல நம்ம எடுக்க ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சமா ஆயில் ஊத்திட்டீங்க அப்படின்னா இந்த எண்ணெயை திருப்பி இன்னொரு தடவை எதுக்குமே யூஸ் பண்ணாம கீழே கூட ஊத்திடலாம். நிறைய எண்ணெய் ஊத்துனீங்கன்னா வேஸ்ட் ஆயிரும். கொஞ்சமா ஆயில் ஊத்தி 2 கூட பொரிச்சு எடுத்துக்கலாம். நம்மளோட சுவையான காலிஃப்ளவர் 65 ரெடி ஆயிருச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. பிளேட்டுக்கு மாத்திட்டேன். எவ்வளவு சூப்பரா கலர்ஃபுல்லா இருக்கு. நீங்களும் இதே போல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் சொன்ன டிப்ஸை நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா இது போல நல்லா கலர்ஃபுல்லா காலிஃப்ளவர் 65 உங்களுக்கும் கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மற்ற ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.